ரஜினி மற்றும் விஜய் பேசுற சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப பெருசாக்கி அதை சர்ச்சையா மாத்திடுறாங்க. இதனால ரஜினி மற்றும் விஜய் ரசிகர்கள் மத்தியில சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய மோதலே ஏற்பட்டு வருது. இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக லால் சலாம் படத்தோட இசை வெளியீட்டு விழா மேடையில சரியான பதிலடி கொடுத்திருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஜெயிலர் படத்தோட இசை வெளியீட்டு விழால ரஜினி சொன்ன கழுகு காக்கா கதை சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலாச்சு. இதை பற்றி பேசிய ரஜினி, நான் சொன்ன காக்கா கழுகு கதையை ஒரு சிலர் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. அது விஜய் மீது நான் வைத்த விமர்சனம்னு சமூக வலைதளங்கள்ல பரவிய செய்தி என்னை மிகவும் வருத்தத்துக்கு உள்ளாக்கியது. விஜய்க்கு நான் போட்டி இல்லை, எனக்கு நானே போட்டி. இதே போன்று விஜய்க்கும் விஜய் தான் போட்டி என்று விஜயே பல மேடைகள்ல சொல்லியிருக்காரு. என்னுடைய படம் எனக்கு போட்டி, அதே மாதிரி விஜயோட படம் அவருக்கு போட்டி. விஜய் எனக்கு போட்டி மற்றும் நான் விஜய்க்கு போட்டின்னு இருந்தா என்னைக்குமே அது எங்களுக்கு மரியாதையா இருக்காது. அப்படி நினைக்கிறது ரெண்டு பேத்துக்குமே கௌரவமாவும் இருக்காது. விஜய் விரைவிலேயே அரசியலுக்கும் வர இருக்காரு, சமூக சேவைகள் செய்ய இருக்காரு. நான் எப்பொழுதுமே அவரோட நலன் விரும்பியா தான் இருப்பேன்னு சர்ச்சைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைத்திருக்காரு ரஜினி.